என் பேர் மீகா. நாங்கள் சென்னை அம்பத்தூரில் இருக்கிறோம். எங்கள் ஹஸ்பண்ட் சத்யம் டிவியில் ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு 3 ஆம்பளை பசங்க இருக்காங்க. 5 வருஷமாக எனக்கு 2 கால்கள்லேயும் ரொம்ப பிரச்சனை. எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு நரம்பெல்லாம் ரொம்ப இழுக்கும். நரம்பெல்லாம் சுற்றி இருக்கும். நான் கொஞ்சம் நேரம் நின்னேன்னா எனக்கு கால் வீங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தொடர்ந்து கொஞ்சம் நேரம் நடக்க முடியாது. பஸ் ஏறி இறங்குறதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் கீழே உட்காந்து எழுந்துக்கவே முடியாது. என் ஒய்ஃப் ரொம்ப நாளாக கால்வலியால் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கால் வலி கிடையாது. நைட்டில் எந்த நேரம் எப்போ டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு தெரியாது. டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா எழுப்பி கால் வலிக்குதுன்னு ரொம்ப கற்றுவாங்க அவங்க. நான் தைலம் எந்தெந்த தைலம் இல்லை இருக்கிற ஊர்பட்டில் இருக்கிற எல்லா தைலம் வாங்கி காலுக்கு நல்லா போட்டு தேய்ச்சி நீவி விட்டு அதை சூடு பறக்க பண்ணி விட்ட பிறகு தான் அவங்க கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. அந்த வலி ரொம்ப உயிர் போகிற மாதிரி இருக்கும். எதுக்குடா இது வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவேன். ரொம்ப அழையாக இருக்கும். இந்த வலினால எனக்கு அந்த இதோட காலே இல்லாமல் இருந்துட்டாலே நல்லா இருக்கும் போல இருக்குன்னு கூட எனக்கு தோணும். எனக்கு அது மட்டும் நரம்பு பிரச்சனை மாத்திரம் இல்லை, மூட்டு வலியும் எனக்கு கூட இருந்துச்சு. கால் எனக்கு நடக்கும்போது, சாதாரணமாக நடக்கும்போது எனக்கு மூட்டில் நடக்கும்போது ஒரு மாதிரி கடக்குன்னு சவுண்டு வரும். நான் வாடகை வீடு போனால் கூட சரி, கீழே இருக்க வீடாக தான் நான் பார்ப்பேன். படியே ஏற மாட்டேன். படி ஏறினாலே எனக்கு கால் வலி வீங்கிடும். 2 முட்டியும் வீங்கிடும், காலும் எனக்கு பாதத்து பக்கமாக ரொம்ப வீங்கிடும். அதனால கீழ் வீடாக தான் நான் பார்ப்பேன். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் போகிற இடத்த அவங்க ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷமாக அவங்க நடந்து போகிறதுக்கு, படிக்கட்டு ஏறதும் சரி இறங்குறதும் சரி அவங்களால சுத்தமாக முடியாது. பாத்திரம் கூட நின்று என்னால் கொஞ்சம் நேரம் கழுவ முடியாது. அந்த வேலை கூட என்னால் செய்ய முடியாது. ஒரு 5 நிமிஷம் நின்று கிச்சனில் நின்னாலோ சிங்கில் நின்னாலோ எனக்கு கால் பெயினாக இருக்கும். என் குளிக்க கூட என்னால் நின்று குளிக்க முடியாது. சேர் போட்டு உட்காந்து தான் நான் குளிப்பேன். ஏன்னா மூட்டு வலி எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது, பெரிய கஷ்டமாக இருந்தது. இந்த நரம்பு பிரச்சனைக்காக நான் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது டாக்டர் சொன்னாங்க, அது வெரிகோஸ் வந்திருக்கு, அதனால அது உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். நீங்கள் லைஃப் லாங்கு சாக்ஸ் மாதிரி அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எனி டைம் அதான் யூஸ் பண்ணணும். நிற்கும் போது நடக்கும் போது எல்லா டைமும் நீங்கள் அந்த சாக்ஸ் தான் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும். நீங்கள் படுக்கும் போது மட்டும்தான் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி கொடுத்தாங்க. அது நானும் கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணி பார்த்தேன். பண்ணிட்டு தான் இருப்பேன். பண்ணி பார்த்தேன்னா யூஸ் பண்ணணும். அதை தான் நான் யூஸ் பண்ணிட்டு நடக்க ஆரம்பித்தேன், போக ஆரம்பித்தேன். அப்பவும் ஆனால் என்னன்னா எனக்கு அந்த வலி க்யூர் ஆகலை, வலி இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மூட்டுக்காகவும் நான் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். அவங்களும் டாக்டர் பார்த்துட்டு டேப்லெட்லாம் கொடுக்கணுன்னாங்க. ஆனால் அது சொன்னபடியெல்லாம் நானும் செஞ்சேன். ஆனாலும் அதில் எனக்கு சரியாகலை. எப்போவுமே மூட்டில் பேண்டட் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நடந்தாலும் போனாலும் வந்தாலும் எங்கன்னா வண்டியில் போகிறதுனாலும் எதுக்குனாலும் மூட்டில் பேண்ட் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஆனாலும் அது சுத்தமாக சரியாகலை. எனக்கு வலி இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு, வீக்கம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. மெயினாக அது போட்டால் இன்னும் ஜாஸ்தி வீக்கம் தான் எனக்கு தெரிஞ்சதை தவிர அது எனக்கு குறையிற மாதிரியே இல்லை. இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் 2025 வருஷம் மே மாதம் எழுப்புதல் பெருவிழாக்காக நான் 4 மாவடிக்கு போயிருந்தேன். அங்கே 7வது நாள் மீட்டிங்கில் ஒரு ஊழியக்காரர் வலிமையாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். நிறைய காரியங்களை குறித்து சொன்னார். அப்போ சுகத்துக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணார். அப்போ நானும் சேர்ந்து ஜெபம் பண்ணேன் ஏசப்பா கிட்ட. நான் இப்படிப்பட்ட பிரச்சனையில் ரொம்ப நாளாக இந்த நரம்பு பிரச்சனையில் இருக்கிற ஏசப்பா, எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜெபிச்சேன். அந்த ஜெபத்துக்கு அப்புறம் எனக்கு வலி போயிடுச்சுன்றதை என்னால் உணர முடிஞ்சுது. அது உண்மையாகவே அந்த வலி போயிடுச்சான்னு சொல்லிட்டு நான் 1/2 மணி நேரமாக அதே இடத்துல நான் நிறைய வகையில் நான் சோதிச்சு பார்த்தேன். எனக்கு எப்படியெல்லாம் உட்காந்தா வலி வருமோ அப்படியெல்லாம் நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். எனக்கு ஏன்னா நார்மலாக கீழே உட்கார முடியாது, கீழே உட்காந்து எழுந்தால் வலி. அப்படியும் உட்காந்து பார்த்தேன், நடந்து பார்த்தேன், ஸ்டெப் ஏற முடியாது, சவுண்டு வரும் எனக்கு முட்டியில். அப்படியும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், படி ஏறி பார்த்தேன். இதெல்லாம் நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். எந்த வலியுமே இல்லை. அந்த நாளில் எனக்கு பரிபூர்ண சுகத்தை நான் ரொம்ப உணர்ந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃபோட நான் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இப்போ நான் ஹாஸ்பிட்டல் அவங்களை கூட்டு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அந்த கூட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ அந்த கால் வலிலாம் அவங்களுக்கு போயிருச்சு. இப்போ நல்லபடியாக அவங்க நடக்கிறாங்க, படிக்கட்டு ஏறுறாங்க, இறங்குறாங்க. வேலையெல்லாம் எனக்கு சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துறாங்க, சமையல்லாம் ஆக்கி பண்ணி கொடுத்துறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நைட்டில் தூங்கும்போது அவங்க நிம்மதியாக தூங்குறாங்க. முட்டிக்கு நான் இப்போ கேப் போடுறது கிடையாது, மூட்டு வலிக்கு நான் இப்போ சுத்தமாக அந்த கேப் போடுறதும் கிடையாது, நீ கேப்பு. அதே மாதிரி அந்த நரம்பு இழுக்கிறதுக்கும் நான் அந்த சாக்ஸ் போடுறதும் கிடையாது. அதே மாதிரி நல்லா நிறைய நேரம் நின்று நான் வேலை செய்கிறேன். இப்போ படிக்கட்டெல்லாம் நல்லா ஏறி இறங்குறேன். இப்போ எங்கே இருந்தாலும் பஸ் ஏறி இறங்கலாம் நான் சாதாரணமாக போயிட்டு வரேன். இப்போ நான் இப்போ எதுவுமே டேப்லெட்டையோ ஒரு தைலம் கூட இப்போ நான் தொடுறதே கிடையாது. அதுக்கு முன்னெல்லாம் பாட்டிலாக தைலம் போட்டுட்டு இருப்பேன். இப்போ சுத்தமாக அந்த தைலன்ற இதுவே நான் காலுக்கு கைக்கெல்லாம் தொடுறதே கிடையாது. 5 வருஷமாக இருந்த இந்த மூட்டு வலி பிரச்சனையிலிருந்தும் வெரிகோஸ் பிரச்சனையிலிருந்தும் எனக்கு விடுதலை கொடுத்த ஏசப்பாவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்.